திமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட தீய சக்தி கூட்டணிக்கு எதிராக இருக்க வேண்டியது தமிழ்நாட்டில் காலத்தின் கட்டாயம். டிவிகேயே இந்த கூட்டணிக்கு தான் வரணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரத்துக்கான கட்டாயம் இருக்குமா தமிழ்நாட்டில்? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போடுது, சிபிஐ விசாரணை, இது எல்லாமே பிஜேபி விஜய்க்கு கொடுக்கிற ஒரு நெருக்கடியாம. ஜனநாயகம் படம் ஏப்ரல்லே முடிஞ்சிச்சு. ஏன் டிசம்பர் மாதம் வரைக்கும் அதை தணிக்கை குழுக்கு அனுப்பாம வெயிட் பண்ணாங்க? அப்படி இருந்தோம் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? இல்லம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு அப்ஜெக்ஷன் சென்னையிலேருந்து தான் யாரோ போட்டு கொடுத்துருக்காங்களாமே. போட்டு கொடுத்தது யாரு? அரசியல் புரிதலே இல்லைம்மா. அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை. தனியா நின்று என்ன பண்ண போறீங்க நீங்க? எல்லாருக்கும் விஜயனா பிடிக்குமா? பாஜக காரங்களுக்கு பிடிக்காதா விஜய? இதெல்லாம் விஜயகாந்த் அவர்களை பார்த்த கண்ணுக்கு இது ஒண்ணுமே கிடையாது. கொள்கை எதிரி பாஜகவா இருக்கலாம், ஆனா இங்க அரசியல் எதிரி திமுக தானே. அவரு தனியா நின்றா அதனால யாருக்கும் லாபம் இல்லை, அவருக்குமே நஷ்டம் தான். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகை, சமூக செயல்பாட்டாளர், பாஜக நிர்வாகி திருமதி கஸ்தூரி. வணக்கம். வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் பேசி டிவிகேக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை தான் பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுத்து டிடிவி தினகரனை பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. நீங்க வேற, நான் ஏற்கனவே இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், டிவிகேயே இந்த கூட்டணிக்கு தான் வரணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? அதுக்கான நெருக்கடி, வரதுக்கான வாய்ப்பை விடுங்கம்மா. வரத்துக்கான கட்டாயம் இருக்குமா தமிழ்நாட்டில்? யூ ஹாவ் டு பி ஆன் ஒன் சைட். சீமான் அவர்கள் கூட இதே பக்கம் தான் வரணும். எல்லாருமே திமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட தீய சக்தி கூட்டணிக்கு எதிராக இருக்க வேண்டியது தமிழ்நாட்டில் காலத்தின் கட்டாயம். அதுல வேற மாற்று கருத்தே இல்லை. என்ன கேட்டீங்க? நெருக்கடியா? இப்ப டிவிக்கே நீங்க வந்துரும் சொல்றீங்க, இவ்வளவு உறுதியா சொல்றீங்க. இப்ப இடையில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போடுது, சிபிஐ விசாரணை, இது எல்லாமே பிஜேபி விஜய்க்கு கொடுக்கிற ஒரு நெருக்கடியாம. இந்த பிரச்சாரத்தையும் திமுக ஈகோ சிஸ்டத்துல தான் நம்ம பாக்குறோம். விஜய் சொன்னாராமா? அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் மேம் கேள்வியாவே இருக்கு. ஏன் சொல்லல? அத ஒரு அழுத்தத்துல இருக்காரா? 41 பேர் இறந்த போது என்ன எது வேணாலும் செய்யுங்க, என்னோட கட்சிக்காரங்களை எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னவர் தானே. ஏன் எதுவும் சொல்லல? சரி, விஜய் அதுவே அவர் உடனே சொல்லலன்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டது இல்ல. அது நான் இப்ப கூட நான் அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். அவர் எதுவுமே காலத்துல பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த என்டிஏ கூட்டணிக்கு அவரு 4 மாசம் முன்னாடியே வந்திருக்கணும், 1 வருஷம் முன்னாடியே வந்திருக்கணும். கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றதே பிஜேபி தானே. அரசியல் புரிதலே இல்லம்மா அவருக்கு. அரசியல் புரிதலே இல்ல. அரசியல் புரிதல் அவருடைய கட்சியில சுயநலவாதிகள் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தவறான வழிகாட்டுதல். யார சொல்றீங்க? நான் ஏமா சொல்லணும்? இல்ல, நீங்க சுயநலவாதிங்க புரியும், எல்லாம் அவங்களுக்கு புரியும். அவங்களோட தவறான வழிகாட்டுதல் படி இவர் தப்பா முடிவுகள் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேம்மா. அவர் கொஞ்சம் அதெல்லாம் மாத்தி, அதுக்குதான் பாஜக அதிமுகவோட சேருங்கன்னு நான் ஏங்க சொல்றேன்னா, உங்களுக்கு இல்லாத அரசியல் முதிர்ச்சி, அரசியல் அனுபவத்தை இந்த கூட்டணி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகத்தை, நல்ல குறிக்கோள்களை இந்த கூட்டணி உங்களுக்கு இன்னும் பலப்படுத்தும். தனியா நின்று என்ன பண்ண போறீங்க நீங்க? தனியா நின்று உடனடியா நீங்க சிஎம் ஆகி உங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த அஜெண்டா யாருக்கு பயன்? யாருக்கு? அவங்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்றீங்களா? தனியா போட்டிடுற அளவுக்கு தாவேக்காவுக்கு ஒரு பலம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி பலம் இல்லாத ஒருத்தரை நீங்க ஏன் மேம் கூட்டணிக்குள்ள கூப்பிடுறீங்க? அதனாலதான்மா, தனியா போட்டியிடுறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. பட் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா போட்டியிடும் போது அதுல கண்டிப்பா ஒரு லாபம் இருக்கு. அவங்க தனியா நின்றா ஜெயிக்க மாட்டாங்க, ஆனா தோக்கடிப்பாங்க. 21ல டிடிவி அவர்களும் கமல் அவர்களும் நிறைய வாக்குகளை பிரிச்சாங்க. அதனால யாருக்குமா லாபம்? தமிழ்நாட்டுக்கு பெரிய நஷ்டம். 5 வருஷமா படாத பாடுபட்டுட்டோம். அந்த மாதிரி இன்னொரு தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர். டிவிக்கே பாஜகவையும் எதிர்க்குது, திமுகவையும் எதிர்க்குது. அப்படி இருக்கும் போது இப்ப அவருக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. 234 தொகுதியிலயும் தனியா போட்டிடுற அளவுக்கு அவருக்கு தனி சின்னம் கொடுக்கறப்ப மறுபடியும் எப்படி பிஜேபியில வருவாருன்னு நம்மளால எதிர்பார்க்க முடியும்? எப்படி சொல்ல முடியும் மேம்?
இல்லைங்க அதெல்லாம் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பலிச்சிருக்குங்கிற ஒரு கெத்தில் நான் சொல்கிறேன். அவர் தனியாக நின்றா அதனால் யாருக்கும் லாபம் இல்லை, அவருக்குமே நஷ்டம்தான். ஒன்றே அவருடைய வாக்கு சதவீதத்தை அவர் நிரூபித்து காட்டலாம். விஜயகாந்த் ஐயா அவர்களை விடவாமா விஜய்? இல்லையா மேம்? இல்லை அவங்க இல்லை எப்படி இல்லைன்னு இல்லைம்மா. என்ன அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருது? நோ நீங்க என்ன எப்போ பிறந்தீங்க? 90s கிட்டா? இல்ல மேம். எப்போ பிறந்தீங்க நீங்க? 2000 கிட்டா? ஆமா. அச்சோ கடவுளே. அப்போ நீங்க கேப்டனுடைய கூட்டத்தெல்லாம் பார்த்ததில்லை, பிறக்கவே இல்லை. பார்த்துருக்கோம் மேம். அப்புறம் அதில் தமுக்க மைதானமே அதிர்ச்சுமா அவருடைய முதல் மாநாட்டுக்கு. அதெல்லாம் நீங்க எங்க பார்த்துருக்க போறீங்க? இவருடைய மாநாடும் அந்த மாதிரி தானே சூப்பரா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த ரோடா நிப்பாங்கம்மா குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி. நகரவே முடியாதுமா அவரோட ரதம். ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு, அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. விஜய பாக்குறதுக்கு எல்லாரும் விஜய பாக்குறதுக்கு கடைஞ்செடுத்த திமுக காரன் விசிக காரன் கூட போய் நிப்பாம்மா. எல்லாருக்கும் விஜயனா பிடிக்கும்மா. பாஜக காரங்களுக்கு பிடிக்காதா விஜய? அவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனா நாங்கெல்லாம் நானாவது இப்ப வந்தேன் கட்சிக்குள்ளார. பட் குஷ்பு இருக்காங்கல்ல, குஷ்பு என்ன சொல்றாங்க? விஜய தம்பின்னு தானே சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு நடிகர் விஜய ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அவரோட போய் அவரை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கேல நம்ம சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ணுறோம் இந்த கிரிக்கெட்டில். அதுக்காக மற்ற இதுலலாம் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பிடிக்காதா? அவங்கெல்லாம் தோக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களெல்லாம் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மா வந்தால் முண்டி அடிச்சுட்டு போய் அவரோட நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் அவர் கேமை தோக்கணும்னு நம்ம நினைப்போம். அது போலதாம்மா விஜய் அவர்களை போய் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம். கூட்டம் கூடும். ஆனால் அவர் ஆட்சி அமைக்கணும்லாம் நினைக்காது. அங்கேருந்து நேராக போய் எதிர்கட்சிக்கு தான் போடுவோம். அதான் அவர் இதெல்லாம் விஜயகாந்த் அவர்களை பார்த்த கண்ணுக்கு இது ஒன்றுமே கிடையாது. இது யாருக்கும் குறைச்சி நாம் சொல்லலை. கேப்டன்லாம் என்ன, அவரோட அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய அந்த பரந்த மனப்பான்மை, அவர் ஒரு அவர் கொடுத்து சிவந்த கை தெரியுமா அவருக்கு? அவர் உருவம் கருப்பு, உள்ளம் வெள்ளை, கை சிவப்பு, கொடுத்து சிவந்த கை. சரியா? அவரெல்லாம் இவர் அந்த மாதிரி ஏதாவது நிறைய மக்கள் பணி பண்ணியிருக்காரா? ஏதாவது ஆரம்பத்துல அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே கேப்டன் புகழ் பாடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்தே எத்தனையோ வருஷம் ஆச்சு, கேப்டன் புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவரால் ஹெல்ப் பண்ணவங்க அன்னைக்கு பார்க்குற கஸ்தூர் ராஜா அவர்கள் இன்டர்வியூவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அந்த மாதிரி யாராவது விஜய் அவர்களால் எங்க குழந்தைங்கள்லாம் படிக்குது அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா தெரியல. மறைமுகமா நிறைய உதவிகள் பண்ணி இதெல்லாம் ஸ்காலர்ஷிப். இந்த மறைமுகம் ஏம்மா கேப்டன் அவர்கள் மறைமுகமா பண்ணலையாம்மா? அதை தாண்டி அவர் யாருக்கும் சொல்லாம பண்ணதை பெனிஃபிஷியரிஸ் தாம்மா சொல்றாங்க. இவர் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து மாணவர்களெல்லாம் ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு, அது நமக்கு தெரியுது. இவரோட பெனிஃபிஷியரிஸ் யாரும் வெளியே இது வரைக்கும் பேசல இல்லைம்மா. நான் அப்படி எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல. அப்படி நான் பார்க்கல, ஒருவேளை எனக்கு தெரியலையா இருக்கலாம். சரி மேம். இப்போ பிஜேபி டிவிகேவை அவங்க பக்கம் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஜனநாயகன்ல சென்சார் விஷயம் ரொம்ப அதிகமா பேசப்படுதா? படம் ரிலீஸ் வராம கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. 2-3 விஷயம் கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு, ஜனநாயகம் படம் ஏப்ரல்லே முடிஞ்சிச்சு. சட்டு புட்டுன்னு அதை அப்போவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் தானே? ஏன் டிசம்பர் மாதம் வரைக்கும் அதை தணிக்கை குழுக்கு அனுப்பாமல் வெயிட் பண்ணாங்க? ஒருவேளை படமே அப்போ தான் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆச்சா? அவங்க படம் எப்போ ரிலீஸ் ஆகுறதுன்னு அவங்களுக்கு படக்குழுவுடைய ஒரு எண்ணம் மேம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டேட்டா அலௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தணிக்கைக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, அது ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் அது ரிஸ்க் தான். கங்கனா ரனவுட் எந்த கட்சிமா? பிஜேபி தான் மேம். பிஜேபி எம்பி. அவங்க எமர்ஜென்சின்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்திரா காந்தியை ஒரு ஒரு ரொம்ப ராவான லைட்டில் காட்டுற படம் தான். அப்போ பிஜேபிக்கு ரொம்ப பிடிச்ச படம் தானே, நம்ம லாஜிக்கு படி பிஜேபிக்கு அது பிடிச்ச படம் தானே. ஏன் அது சென்சாரில் பிரச்சனையாச்சு? செப்டம்பரில் ரிலீஸ் செப்டம்பர் 2024 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தயாரிப்பாளரும் சாதாரணம் இல்லை, ஜி ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் எடுத்த ஒரு அனுபவமிக்க தயாரிப்பாளர், நல்ல பெரிய கை, ஜி அம்பானி குரூப்பு. அப்போ செப்டம்பரில் ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. படம் சென்சாரில் மாட்டிக்கிச்சு.
டைம் ஆகுது, திருப்பி போஸ்ட்போன் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் இதே மாதிரி தான் கேட்டாங்க. சென்சாரில் நிறைய கட் சொல்கிறாங்க, எங்களுக்கு அவ்வளோ கட்டு சொல்லக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேட்டாங்க. கோர்ட்டு திருப்பி வந்த இடத்துக்கே அமைச்சிருச்சு, நீ போய் சிபிஎஃப்சியில் பேசிக்கப்பா, இது கோர்ட்டில் வந்து நமக்கு அதுக்கு இது இல்லை அப்படின்னு. ஸோ திருப்பி சிபிஎஃப்சியில் வந்து அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பேசி தீர்மானித்து ஜனவரி 2025 தான் வந்துச்சு. 5 மாதம் கழிச்சு தான் பிஜேபி எம்பியோடைய படமே வெளியே வருது. மேம் அப்போ அங்க சதி திட்டம் யார் திட்டம்? மேம் இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம் தானே, இதுல அவங்க சொன்ன கட்டுகளையும் இவங்க எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தோம் ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? இல்லம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு அப்ஜெக்ஷன், சென்னையில இருந்து தான் யாரோ போட்டு கொடுத்துருக்காங்களாமே. போட்டு கொடுத்தது யாரு? யார் அது? இல்லம்மா, டெல்லியில போட்டு கொடுத்திருந்தா நீங்க பாஜகவை படி சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பிஜேபி சென்னையில இருந்து போட்டு கொடுத்திருக்காங்கன்னு வரும்பொழுது அதை யாருன்னு நம்ம நினைக்கிறது? நீங்களே சொல்லிடுங்க மேம், இது யாரா இருக்கிறது? நான் எதுக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நான் சொல்றேன், டெல்லின்னு சொன்னா நீங்க மத்திய அரசை கூட குறை சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருந்து புகார் போச்சுன்னா நம்ம அவங்களுக்கு என்ன லாபம் மேம் தமிழ்நாட்டுல இருந்து சொல்றதுக்கு? கம்மான், லாபம் யாருக்கு? ஜனநாயகன் வராததுனால பராசக்தி படத்துக்கு லாபம். அந்த லாபத்தை அவங்களால அறுவடை பண்ண முடியுதாங்கிறது வேற விஷயம். சொல்ல முடியும். அந்த படம் வந்தப்ப விஜய் ரசிகர்கள் அதிகமா ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தானே அதிகமா பரப்புனாங்க. அவங்க அப்படி நினைக்கல இல்லம்மா, யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்கல்லம்மா. படம் வந்து போட்டியே இல்லாம படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் படம் வந்தா விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு தலைவராக அந்த படத்துல உருவெடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு ப்ராபகேண்டா ஃபில்மா அவருக்கு அது இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி வந்தா இங்க யாருக்கு நஷ்டம்? அந்த படம் வராததுனால அவர் இங்க கொள்கை எதிரி பாஜகவா இருக்கலாம், ஆனா இங்க அரசியல் எதிரி திமுக தானே. திமுகவுக்கு எதிர்த்து தானே இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ல நிற்க போறாரு. பாஜகவை எதிர்த்தா நிற்க போறாரு, அவரு திமுகவை எதிர்த்தா தானே நிற்க போறாரு. அப்போ யாருக்கு லாபம்? ஜனநாயகம் படம் வரலன்னா யாருக்கு லாபம்? இப்ப அவங்க புகார் சொன்னாலும் அதை யாரு பாக்குறது? மத்திய அரசு தானே அதை பாக்குறாங்க. இப்ப யார் மேல அந்த பழி சொல்லப்படும் மேம்? இங்க பாருங்க, அதுல தான் நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்றோம். கோர்ட்டு, சிபிஎஃப்சி போன்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் யாரோ வந்து அரசு தலையீடு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தவறு. இன்னும் சொல்ல போனால் மாநிலத்தில் 150 சென்சார் போர்டு மெம்பர் இருக்காங்கன்னா அதில் எல்லா தரப்பினரும் இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, லாயர் இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், எல்லா கட்சியை சேர்ந்த ஆட்களும் இருப்பாங்க. எல்லாமே பாஜகக்காரங்க தான் இருப்பாங்க, இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்க தான் இருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லா தரப்பினரும் இருப்பாங்க. இதில் யாரன்னு நம்ம போய் சொல்ல முடியும்? இப்போ இது ஒரு நெருக்கடி இல்லை. கண்டிப்பாக ஜனநாயகன் வராதது எல்லாருக்கும் வருத்தம் தான். பட் இது ஒரு அரசியல் நெருக்கடின்னு சொன்னால் அந்த நெருக்கடி யாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுன்றத கொஞ்சம் மெய்ப்பொருள் ஆராய்ந்து பார்க்கணும். ஆவுன்னா உடனே பிஜேபி இப்படி தான் இப்போ 5 வருஷம் முன்னாடி எங்களுக்கு போடுங்க இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் வந்து இவிஎம்னாங்க, எஸ்ஐஆருன்னாங்க. இப்போ விஜய்க்கு பிஜேபி வந்து துரோகம் இழுக்குது, நெருக்கடி கொடுக்குதுன்றாங்க. இவங்க ஆடுனன்னு இதுன்னு ஓனாய் அழுததான். பாவம் விஜய்க்கு பறிஞ்சுக்கிட்டு இவங்க பேசுறாங்களாமா. காங்கிரஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவா தானே சொல்லி பேசுறாங்க. காங்கிரஸ் வந்து விஜய் கூட்டணியில சேரணுங்கிற கனவுல அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த கூட்டணிக்கு போக மாட்டாரு. அதனால தான் அவரையே வந்து எதிர்த்து பலவாறாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் அவரையே எதிர்த்து தான் பதிவுகள்லாம் போட்டாங்க. இருந்தாலும் அவருடைய கணக்கு தான் வெற்றி பெற்றிருக்கு. அவர் ஏன்னா 9 MPs இருக்கிறாங்க அவங்களுக்கு. அந்த 9 MPஸுக்கும் திமுக தான் வந்து இப்போது சேஃப்கார்டு, அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த இதில் எதிர்க்கிறதுக்கு அவங்களால முடியாது. அவங்களுக்கு அது தர்ம சங்கடம். ஸோ அவங்களாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து விஜயோட சேர்ந்தா நல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டெல்லாம் அறுவடை பண்ணலாமேன்னு இப்போ வரைக்கும் பதவியில் இல்லாதவங்க தான் ஆசைப்படுவாங்க. அது செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த மாதிரி ஆசைப்பட மாட்டார். அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து திமுகவுடைய அத்தனை கட்டளைகளையும் ஏற்று செய்யக்கூடிய ஒரு
ஒரு லெவலில் தான் இருக்கிறாரு. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சொன்னால் அப்புறம் மனசு வருத்தப்படுவாங்க. பரவாயில்ல சொல்லுங்க, நாங்க அஸ்கமிஸ்க்கு கேட்டுக்கிறோம். என்ன சொல்கிறது, பொறுமை அப்படின்னு சொல்லலாம். எதுக்கான பொறுமை மேம்? அவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நம்ம அவரை விவரிக்கணும்னா பொறுமை அப்படின்னு சொல்லலாம், பெருந்தன்மை அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்ப பிஜேபி விஜயை பார்த்து பயப்படலையா மேம்? எதுலமா பயப்படணும்? அவங்க இல்ல, விஜய் அவர் hero version தானே தாவேக்காவுடைய பண்றாரு. வருகையை பார்த்து பிஜேபிக்கு ஒரு பயம் இருக்கா இல்லையா? என்ன பயம்? என்னம்மா ஜனநாயகத்துல பயம்? என்ன ஜனநாயகன்ற படத்தை தாண்டி தாவேக்காவா ஒரு அரசியல் கட்சியா ஜனநாயகம்மா, அவர் நாட்டுல வர்றதுனால டெமோக்ரஸில நம்ம இந்திய ஜனநாயகத்துல ஒரு ஒரு புதிய கட்சியை பார்த்து எப்படிம்மா பயப்படுவோம்? ஒரு புதிய கட்சி வந்தா வரவேற்கணும். ஆனா இங்க அதுதான் யாரும் ஜனநாயகம். வரவேற்கலையே மேம். யார் ஒரு சொன்னா? நான் டிவிக்கே ஒரு வரவேற்கிறேன். பயம், டிவிக்கே ஓட்டுகளை பிரிக்கும், அடுத்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே தான் அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு ஒண்ணு இருக்கு. சொல்லட்டுமா, ஓட்டுகளை பிரிக்குங்கிறது உண்மைதான். எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஓட்டை பிரிக்கும் டிவிக்கு. அந்த மாதிரி ஓட்டு பிரிச்சு அது வந்து திமுகவுக்கு சாதகமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒருத்தருக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வா இருக்க முடியும். அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லையா? இருக்குமா, பாதிப்பு இருக்கு. எல்லாருக்கும் போகும். திமுகவிலேருந்தும் கணிசமா போகும், விசிகாலேருந்து போகும், நாம் தமிழர்லேருந்து போகும், காங்கிரஸ்லேருந்து போகும் நான் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு இருக்கிறதே 4%. அதுவுமே எல்லாமே கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் தான். காங்கிரஸுக்கு இப்போ புது ஓட்ஸஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை. அதே போல் தேசிய கட்சியான பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு பாதிப்பு ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய ஓட்டு சதவீதம் இல்லை. அண்ட் அவங்க தேசிய கட்சி. இது நடக்க போகிறது மாநில தேர்தல். ஓகேவா? பிஜேபிக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜகவில் இருக்கிறவங்க ஒன்று நேஷ்னலிசம், தேசியத்துக்காக போடுவாங்க, இல்லை இந்துத்துவாக்காக போடுவாங்க. இதுதான் மெயின். திமுகவை பார்த்து அவங்கள பார்த்து வெறுத்து போய் போடுறவங்க அப்படிங்கிறவங்க அதிமுகவுக்கு தான் மேக்சிமம் தமிழ்நாட்டில் போடுவாங்க. பாஜகவுடைய ஓட்டு வங்கி படித்தவர்கள், தேசியவாதிகள், இந்துத்துவவாதிகள், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பாஜகவுடைய திட்டங்களால் பயனடைந்தவர்கள். இந்த 4 கேட்டகரி தான் இருக்கும். இந்த 4 கேட்டகரியில் யார் விஜய்க்கு மாற்றி போட போகிறாங்க? இந்துத்துவவாதிகள் போடுறதுக்கு வாய்ப்பில்லை. திட்டங்கள்னால ஏதாவது நல்லா பயனடைஞ்சவங்க அந்த நன்றியை விஜய் கிட்ட காட்ட வாய்ப்பில்லை. ஏன்னா விஜய் எந்த திட்டத்தையும் கொடுக்கல, அவர் இன்னும் பவருக்கு வரல. தேசியவாதிகள் கண்டிப்பாக விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்னமா இருக்குது? யார் ஒரு புதிய மாற்றமா விஜய் இருக்குவாரு, மொத்தமாவே ஒரு புதிய மாற்றமா விஜய் வருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம்ல. புதிய மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஜகவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் குறைவுன்னு நான் சொல்ல வரல. அந்த கான்செப்ட் வேற. பிகாஸ் ஸ்டெபிலிட்டி வேணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பிச்சுக்குது யூபிஏ அரசோ இல்லை இந்த ஜனதா அரசோ. நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா பிச்சுக்கும். ரொம்ப காலம் கழிச்சு மன்மோகன் சிங் தான் 5 வருஷம் பூர்த்தி பண்ணார். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிச்சு அந்த ஆட்சி இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மோதிக்கு போடுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க மோதிக்கு ஏன் 2 தரம் போட்டு இப்போ 3ஆவது தரமும் போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது தேசிய அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேம். பாஜக தேசிய கட்சிமா. தமிழ்நாட்டில் பாஜக வந்து வளர்ச்சி கண்ட கட்சி. ஆனால் பெரிய ஆகப்பெரும் கட்சி வந்து அதிமுக திமுகவை தாண்டி தானே. ஆமாம். அப்போ பாஜக தனித்து போட்டியிடறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மின்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அந்த பரீட்சையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது தேவையில்லாத மாதிரி. தனித்து போட்டியிட வேண்டாம்னு நினைக்கிறீங்க இப்போ? கேட்குறீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன் இதுக்கப்புறமா வருங்காலத்தில் அதை அப்போ பார்த்துக்கலாமா? வருங்காலத்தில் அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றைய சூழல் நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. இன்றைய சூழலுக்கு தான் நம்ம பேச முடியும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேம். நன்றி.